வணக்கம். இந்த வீடியோவில் திருப்பதி மலை மேலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழாவை பற்றி பார்க்க போகிறோம். திருப்பதியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கே 365 நாட்கள் இருந்தாலும் 450 திருவிழாக்கள் திருப்பதி மலை மேலே கொண்டாடப்படும் அப்படிம்பாங்க. நித்தம் திருப்பதியில் திருவிழா தான். ஏன்னா அத்தனை பூஜைகள், அத்தனை புனஸ்காரங்கள், அத்தனை விசேஷங்கள் அந்த கோயிலில் அந்த மலை மேலே நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட திருப்பதியில் எத்தனையோ திருவிழாக்கள் நடந்தாலும் வருஷத்தில் மிகப்பெரிய திருவிழா எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பிரம்மோற்சவம் தான் திருப்பதியுடைய மிகப்பெரிய திருவிழா. இது ஒரு 9 நாளைக்கு கண்டினியூஸாக இந்த திருவிழாவானது நடக்கும். மற்ற கோயில்களில் எல்லாம் பெரிய திருவிழா நடக்கும்போது சாமி தினமும் காலையிலையும் சாயங்காலமும் எப்படி வீதி உலாக்கள் வருவாங்களோ அதே மாதிரி திருப்பதியிலையும் இந்த பிரம்மோற்சவத்திலையும் சாமி வீதி உலா வரும். அதுபோக இந்த மலை மேலேயே மிகப்பெரிய தேரோட்டத்தையும் நடத்தி காட்டுவாங்க. இப்படியாக திருப்பதியில புரட்டாசி மாசத்துல கும்பிடப்படக்கூடிய இந்த மிகப்பெரிய திருவிழா 9 நாட்கள் நடக்கும். சரி, புரட்டாசியில 30 நாட்கள் இருக்கும்போது இந்த 9 நாட்கள் எப்படி கணிக்கப்படும், எப்படி இந்த திருவிழா நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, புரட்டாசி திருவோண நட்சத்திரத்துல தான் பெருமாள் அவதாரம் பண்ணாரு அப்படின்னு நம்பப்படுது. அதனால புரட்டாசி மாசத்துல எப்போ திருவோண நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய நாட்களை எல்லாம் வரிசையா வச்சு 9 நாட்கள் திருவிழா கொண்டாடுவாங்க. அடுத்து இந்த திருவிழாவுக்கு ஏன் பிரம்மோற்சவம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, பிரம்மதேவரே வந்து இந்த உற்சவத்தை நடத்தி வைக்கிறதுனாலதான் இதுக்கு பிரம்மோற்சவம்னு பேர்னு சொல்றாங்க. எத்தனையோ கோயில்கள் இருக்கு, எல்லா கோயிலையும் தான் பிரம்மோற்சவம்னு சொல்றாங்க. ஆனா எல்லா கோயில்கள்லையும் பிரம்ம வந்து தான் உற்சவம் நடத்துறாரா? அதே மாதிரி இங்கேயும் பிரம்மோற்சவம்னு சாதாரணமா பேர் வச்சிருக்கலாம். பிரம்மனுக்கும் இந்த கோயில நடக்கக்கூடிய உற்சவத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு சமயத்துல பிரம்மதேவருக்கு ஒரு சாபம் இருந்துச்சு. அந்த சாபத்தின் விளைவாக அவர் எந்த யாகத்தையோ எந்த வேள்வியோ நடத்த முடியாத ஒரு கட்டாயத்தில் இருந்தாரு. அந்த நேரத்துல மகாவிஷ்ணுவை நினைச்சு அவர் தவம் இருந்ததுனால அவருக்கு மகாவிஷ்ணு ஒரு வரம் கொடுத்தாரு. என்னுடைய கோயிலுக்கு கலியுகம் முழுக்க நான் பூமியில நின்று காக்கக்கூடிய அந்த திருப்பதி வேலை இருக்கக்கூடிய என்னுடைய வெங்கடாஜலபதியுடைய கோயிலுக்கு பிரம்மோற்சவம் நடத்தி கொடுக்கிறதுக்கு பிரம்மதேவரே நீரே வந்திருந்து அந்த முழு உற்சவத்தையும் நடத்தணும் அப்படின்னு சொன்னதுனால பிரம்மதேவனுக்கு அந்த சாபம் நீங்கி போய் ஆண்டவனுக்கான உற்சவத்தை நடத்துறதுக்காக வேள்விகளை அமைச்சு அத்தனை வேலையும் பார்க்கறதுக்காக பிரம்மதேவரே இங்க இறங்கி வந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பிரம்மதேவன் நடத்தி வைக்கக்கூடிய இந்த உற்சவத்தை முதல்ல எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, மகாவிஷ்ணு பிரம்மதேவருக்கு ஆணை போட்டாரு, எனக்கு திருப்பதி மலை மேல பிரம்மோற்சவம் பெரிய திருவிழா வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மகாவிஷ்ணு சொன்ன அந்த ஆணையை எடுத்துக்கிட்டு பிரம்மதேவர் வந்து அந்த பகுதிகளை அந்த காலத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த தொண்டைமான் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர்கிட்ட வந்து சொல்றாரு. அந்த மன்னரும் பிரம்மதேவரும் சேர்ந்து தேவ சிற்பியாக இருக்கக்கூடிய விஸ்வகர்மா கிட்ட போய் உதவி கேட்கிறாங்க. என்ன உதவி அப்படின்னு சொல்லி கேட்டா, மிகப்பெரிய பிரம்மோற்சவத்தை நடத்த போறோம், அதுபோக ஆண்டவனுக்கு சுத்தக்கூடிய சாமரங்கள், ஆலவட்டங்கள், தேர் தேவைப்படுது, சாமிக்கு பிடிச்சி வரக்கூடிய வெண்கொற்ற குடை தேவைப்படுது, இப்படி திருவிழா நடத்துறதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவுடைய உதவியால இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சு முடிக்கிறாங்க. சரி, பிரம்மதேவர் வந்து உற்சவம் நடத்துறாரு, தொண்டைமான் வந்து அதுக்கான உதவிகளை பண்றாரு, அதுக்கப்புறமா விஸ்வகர்மா வந்து இப்படி தேவையான எல்லா விஷயங்களையும் சிற்பங்களா செதுக்கி கொடுக்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றமே, இதுக்கெல்லாம் ஆதாரம் எங்கப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்முடைய புராணங்கள்ல இதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. பவிஷ்யோத்திர புராணத்துல வெங்கடாஜலபதி மகாத்மியத்துல 14வது அத்தியாயத்துல தனக்கு உற்சவம் நடத்துறதுக்கு வெங்கடாஜலபதி பிரம்மதேவருக்கு ஆணை பிறப்பிச்சாரு அப்படின்னு தெள்ள தெளிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம திருப்பதியில புரட்டாசியில நடக்கக்கூடிய இந்த பிரம்மோற்சவத்துக்கு பிரம்மதேவரே உற்சவத்தை நடத்துறதுனால தேவலோகத்துல இருந்து தேவர்கள் எல்லாரும் 33 தேவர்கள் எல்லாரும் இந்த உற்சவத்துல நம்முடைய கண்ணுக்கு தெரியாம அவங்களும் நம்மளை போல வரிசையில வந்து நின்று சாமியை போய் தரிசிச்சுட்டு போவாங்க அப்படின்னு ஐதீகம். நம்முடைய புராணங்கள்
புராணங்கள்ல சொல்லப்படுறதுல இருந்து இந்த திருவிழா, இந்த புரட்டாசியில நடக்கக்கூடிய உற்சவம், பிரம்மோற்சவம் ரொம்பவே பழமையான திருவிழா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா மனுஷங்க நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய வரலாற்று ஆதாரம் என்ன இருக்கு, எப்ப இருந்து இந்த பிரம்மோற்சவம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, கிபி 66ல இருந்தே இங்க பிரம்மோற்சவம் நடக்குது அப்படின்னு கல்வெட்டு சான்றுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம புரட்டாசியில ஒரு தடவை, மார்கழியில ஒரு தடவை, இப்படின்னு 2 தடவை பிரம்மோற்சவம் நடத்துனாங்க அப்படிங்கிற தகவல்களும் நமக்கு கல்வெட்டுல இருந்து கிடைக்குது. இப்போ இந்த பிரம்மோற்சவத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பிரம்மோற்சவத்துக்கு, அதாவது புரட்டாசி மாசத்துல திருவோண நட்சத்திரம் ஈராக 9 நாட்கள் இருக்க போகுது. அந்த 9 நாட்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள், அதாவது ஒரு கோயிலில் திருவிழா ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன செய்வாங்க, கொடியேற்றி வச்சு, கொடிமரத்தில் கொடியேற்றி வச்சு அந்த திருவிழாவானது ஆரம்பிக்கும். அப்படி கொடியேற்றுறதுக்கு முந்தின நாள் திருப்பதி மலை மேலே இருக்கக்கூடிய வசந்த உற்சவ மண்டபத்தில் விஸ்வக்சேனர்னு சொல்லுவாங்க. அதாவது மகாவிஷ்ணுவுடைய அத்தனை படைகளையும் வழிநடத்தக்கூடிய அவருடைய போர்ப்படை தளபதியாக இருக்கக்கூடிய விஸ்வக்சேனருடைய தலைமையில் அங்குரார்ப்பண பூஜைன்னு சொல்லி ஒரு பூஜையை நடத்துவாங்க. இந்த பூஜையானது அடுத்து வரிசையா நடக்கக்கூடிய அந்த பிரம்மோற்சவத்தில் எந்த தடங்கல்களும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விஸ்வக்சேனரை தலைமையா வச்சு அங்குரார்ப்பண பூஜைன்னு சொல்லி இந்த பூஜையை நடத்துவாங்க. அடுத்து இந்த பிரம்மோற்சவம் நடக்கும்போது பவித்ரோற்சவம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க. அதாவது கோயிலாக இருக்கட்டும், கோயிலை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், பக்தர்களாக இருக்கட்டும், இப்படி எல்லாரையும் புனிதப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக ஒரு விசேஷம் நடத்தப்படும். அது என்னன்னா, கோயிலாகவே இருந்தாலும், அதுக்குள்ள அர்ச்சகர்கள் இருந்தாலும், அவங்க உச்சரிக்கக்கூடிய மந்திரத்திலையும் சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கலாம், கோயில் ஏதாவது தீட்டுப்பட்டிருக்கலாம். இதையெல்லாம் புனிதப்படுத்தும் நிகழ்ச்சியாக பவித்ரோற்சவம் நடக்கும். அப்புறமா அந்த முதல் நாள், அந்த உற்சவத்துடைய முதல் நாள் சாயங்காலத்தில் கோயிலில் கொடியேற்றுவாங்க. அப்படி கொடியேற்றும் போது கருட பகவானுடைய உருவம் வரையப்பட்ட அந்த கொடியை திருமலை திருப்பதியில் கொடிமரத்தில் ஏற்றின உடனேயுமே கருட பகவான் மலை மேலே இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுக்கும் இங்கே கோயிலில் உற்சவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லா தெய்வங்களும் கோயிலுக்கு வர வேணும் அப்படின்னு அத்தனை தெய்வங்களுக்கும் அழைப்பு விடுப்பாரு அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கப்புறமா முதல் நாளில் கொடியேற்றம் நடந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு ராத்திரியிலேயே ஒரு 9 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள பெரிய சேஷ வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷனுடைய வாகனத்தில் நம்முடைய உற்சவர் சாமி, திருப்பதியில் இருக்கக்கூடிய உற்சவருக்கு பேரு மலையப்ப சுவாமின்னு பேரு. இந்த மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோட சேர்ந்து பெரிய சேஷ வாகனத்துல பவனி வர ஆரம்பிப்பாரு. இந்த மலையப்ப சாமி பெரிய சேஷ வாகனத்துல ஏறி மாட வீதிகள்ல பவனி வர ஆரம்பிப்பாரு. அப்புறம் உற்சவத்துடைய 2வது நாள்ல சிறிய சேஷ வாகனம்னு சொல்லிட்டு சின்ன சேஷ வாகனத்துல சாமி பவனி வருவாரு. இந்த காலையில நடக்கக்கூடிய இந்த ஊர்வலமானது காலையில ஒரு 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள நடக்கும். அப்புறமா அன்னைக்கு சாயங்காலத்துல 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள ஹம்ச வாகனம்னு சொல்லப்படக்கூடிய அன்ன வாகனத்துல சாமி பவனி வருவாரு. இதுல நம்ம குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2வது நாள்ல நடக்கக்கூடிய இந்த உற்சவமா இருக்கட்டும், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், இந்த வரிசையாக 4 நாட்கள்லையும் மதிய நேரத்துல 1 மணியிலிருந்து ஒரு 3 மணி வாக்குல உற்சவர் திருமஞ்சனம்னு நடக்கும். அதாவது மலையப்ப சுவாமின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த உற்சவ மூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோட சேர்ந்து கோயிலுக்குள்ள அவருக்கு திருமஞ்சனம், அதாவது அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும். இப்படி தொடர்ச்சியாக 3 நாள் சாமிக்கு அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோமா. அடுத்து 3வது நாள் காலையில ஒரு 8 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள சிம்ம வாகனத்துல சாமி காட்சி கொடுப்பாரு. அன்னைக்கு சாயங்காலத்துல முத்து பல்லக்குன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முத்து பந்தல் வாகனத்துல சாமி காட்சி கொடுப்பாரு. 4வது நாள் காலையில கற்பக விருட்ச வாகனத்திலையும், 4வது நாள் சாயங்காலத்துல சர்வபூபால வாகனத்திலையும் சாமி காட்சி கொடுப்பாரு. 5வது நாள் ரொம்பவே சிறப்பான நாள். அன்னைக்கு காலையில சாமி மோகினி அவதாரத்துல பெண்ணுருவம் தாங்கி நமக்கு காட்சி கொடுப்பாரு. அதே நாள் சாயங்காலத்துல இன்னமுமே திருப்பதியில ரொம்பவே ஒரு முக்கியமான விசேஷம். அன்னைக்கு சாயங்காலம் 5வது நாள் சாயங்காலம் 6:30 மணியிலிருந்து நைட்டு 11:30 மணி 12 மணி வரைக்கும் கருட சேவை நடக்கும். எந்த பெருமாள் கோயிலா இருந்தாலும் சரி கருட சேவை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும். திருப்பதின்னு சொல்லும் போது கருட சேவை இன்னும் எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த கருட சேவையில 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு.
ஒன்று என்னன்னா, உற்சவர் இந்த மலையப்ப சுவாமி இருக்காரு, அவருக்கு திருப்பதியில் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி என்னென்ன ஆபரணங்களை எல்லாம் போடுவாரோ அத்தனை ஆபரணங்களையும் இந்த ஒரு நாளில் 5வது நாள் சாயங்காலம் கருட சேவை நடக்கும்போது உற்சவருக்கு போட்டுருவாங்க. உற்சவருடைய உடம்பு முழுக்க ஆபரணங்கள் தான், அத்தனை ஆபரணங்கள் மூலவருக்கான ஆபரணங்களையே அவர் போட்டு வரதுனால கோயிலுக்குள்ள கூட போய் சாமியை பார்க்க முடியாதவங்களும் இந்த உற்சவரை பார்க்கும் போதே மூலவரை பார்க்கக்கூடிய அத்தனை அருளும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சரி, என்னென்ன ஆபரணங்களை எல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சாலக்கிராம தங்க மாலைன்னு சொல்லுவாங்க. அதாவது மூலவருக்கு சாத்தக்கூடிய அந்த முக்கியமான ஆபரணமான சாலக்கிராம தங்க மாலை, லட்சுமி தேவியுடைய உருவங்கள் பதித்த 108 தங்க காசுகள் இருக்கக்கூடிய மாலை, இது அத்தனையும் மலையப்ப சுவாமி உற்சவருடைய கழுத்துக்கு அன்னைக்கு வந்து சேர்ந்துரும். அது மட்டும் இல்லாம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையும் இங்கே திருப்பதிக்கு வந்து சேரும். இந்த சித்ரா பௌர்ணமி நடக்கும்போது சித்திர திருவிழாவில் மதுரையில் அழகருக்கு எப்படி ஆண்டாள் கிட்ட இருந்து மாலை வந்து சேருமோ அதே மாதிரி திருப்பதி பிரம்மோற்சவம் நடக்கும்போது திருப்பதிக்கே ஆண்டாள் தன்னுடைய மாலையை சூடி கொடுத்து அனுப்புவாங்க. சூடி கொடுத்த சுடற்கொடியால் கொடுத்த மாலையானது திருப்பதிக்கு வந்து சேரும். மாலையோடு மட்டுமில்லாமல் ஆண்டாள் தாயாருடைய கையில் இருக்கக்கூடிய கிளியானது இங்கே திருப்பதியில் பெருமாளுக்கு கிளி வச்சு அவங்க சாமி கும்பிடுவாங்க. கிளியை தாங்கிக்கிட்டு சாமி காட்சி கொடுப்பாரு. அப்படி கிளியானது கொடுத்து விடப்படும், பட்டு உடையானது கொடுத்து விடப்படும். இதெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து நம்முடைய திருப்பதி பெருமாளுக்கு வந்து சேரும். இது போக குடைகளும் வந்து சேரும். வருஷா வருஷம் புது குடைகள் இங்கே கோயிலுக்கு வந்து சேரும். இந்த குடைகளுக்கு பின்னால என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த குடைகள் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து சென்னையிலிருந்து வந்து சேரும். சென்னையில் இருந்தோம்னா இந்த புரட்டாசி உற்சவம் நடக்கும்போது திருப்பதி திருமலைக்கு போகக்கூடிய குடைகள் எல்லாம் கவுனி தாண்டுகிறது அப்படின்னு அங்கங்க நிறைய போஸ்டர் வச்சிருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா 2 பெரிய குடைகள் 4 சின்ன குடைகள். இதையெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சேவார்த்தி வருஷா வருஷம் திருமலை திருப்பதிக்கு சாமிக்கு காணிக்கை அனுப்புவாரு. அப்படி போகக்கூடிய இந்த குடைகள் எல்லாம் நிறைய மண்டகப்படிகளில் தங்கி நிறைய பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டு வரிசையாக இந்த குடைகள் எல்லாம் திருமலை திருப்பதிக்கு கொண்டு போகப்படும். அப்படி கருட சேவை நடக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாலேயே இந்த குடைகள் எல்லாமே வந்து கரெக்டா திருப்பதியில் வந்து சேர்ந்துரும். அந்த குடைகளை வச்சுக்கிட்டு தான் திருப்பதி மலை மேல கருட சேவையே நடக்கும். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதுக்கப்புறமா 6வது நாள் காலையில் அனுமந்த வாகனத்தில் ஏறிக்கிட்டு சாமி காட்சி கொடுப்பாரு. சாயங்காலத்தில் 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள தங்க ரதத்தில் வருவாரு. அப்புறம் ராத்திரி நேரத்தில் யானை வாகனத்திலையும், 7வது நாள் காலையில் சூரிய பிரபை வாகனம், சாயங்காலத்தில் சந்திர பிரபை வாகனத்தில் வருவாரு. 8வது நாள் காலையில் ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் கோயிலில் தேரோட்டமானது ஆரம்பிச்சிரும். அந்த மிகப்பெரிய தேரோட்டம் நடந்ததுக்கு அப்புறமா சாயங்காலத்தில் சாமி குதிரை வாகனத்தில் வந்து காட்சி கொடுப்பாரு. அடுத்து 9வது நாள் இந்த பிரம்மோற்சவத்துடைய கடைசி நாளில் காலையில் ஒரு 3 மணி 6 மணிக்கெல்லாம் தங்க பல்லக்கில் ஏறி வராக பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே திருப்பதி மலை மேலே போனோம்னா சுவாமி புஷ்கரணின்னு சொல்லிட்டு ஒரு தெப்பம் இருக்கும், அந்த தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தை ஒட்டின மாதிரி வராக சுவாமி கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கும். அந்த கோயிலுக்கு தங்க பல்லக்கில் ஏறிட்டு நம்முடைய மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோட வந்து அந்த வராக சுவாமியுடைய கோயிலுக்கு காலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துருவாரு. அதே நேரத்தில் சக்கரத்தாழ்வாரும் இன்னொரு பல்லக்கில் ஏறி தனியாக வராக பெருமாள் கோயிலுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. இப்படி வராக பெருமாள் கோயிலில் வச்சு இந்த அத்தனை தெய்வங்களுக்கும், சக்கரத்தாழ்வாருக்கும், மலையப்ப சுவாமிக்கும், ஸ்ரீதேவி தாயாருக்கும், பூதேவி தாயாருக்கும் எல்லாருக்கும் அந்த இடத்துல திருமஞ்சனம், அதாவது அவங்களுக்கான அந்த அபிஷேகங்கள் எல்லாம் நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா 6 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள சக்கரஸ்நானம் கோயில்ல திருவிழா முடிகிறதுனால அங்க தீர்த்தவாரியானது காலையில் 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நடக்கும். இது அத்தனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு சாயங்காலத்தில் கொடியிறக்கம் நடத்தி இந்த பிரம்மோற்சவமானது ஒரு முடிவுக்கு வரும். 3000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த திருப்பதி திருமலை கோயிலுக்கு மலைப்பாதை வழியா நடந்து போனோம்னாலே 6 கிலோமீட்டர் நடந்து போகணுங்கிறாங்க. சாமி கும்பிட போறப்ப கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ பெருமாளை கும்பிட்டுட்டு, அப்புறம் திருச்சானூர்ல இருக்கக்கூடிய அலர்மேல் மங்கை தாயாரை கும்பிட்டுட்டு திருப்பதி மலை மேலேயே போயிட்டாலும் அங்க சுவாமி புஷ்கரணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராக சுவாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மூலவராக இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை கும்பிட்டுட்டு நம்மள யாருக்கெல்லாம் கொடுப்பனை இருக்கோ இந்த பிரம்மோற்சவத்தில் போய் நம்ம கலந்துக்குருவோம். 2024 வருஷத்துல 4வது தேதி அக்டோபர்ல இருந்து 12வது தேதி அக்டோபர் வரைக்கும் 9 நாட்கள்
இந்த பிரம்மோற்சவமானது நடக்க போகுது. நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், முற்காலத்துல எல்லாம் 2 உற்சவங்கள் நடத்துனாங்க, 2 பிரம்மோற்சவங்கள் நடத்துனாங்கன்னு சொன்னமே, ஏன் இப்பெல்லாம் நடத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்பவும் 2 பிரம்மோற்சவங்கள் சில நேரங்கள்ல திருப்பதி மலை மேல நடக்கும். அந்த பிரம்மோற்சவங்களை சலகட்லா பிரம்மோற்சவம் அப்படிம்பாங்க, நவராத்திரி பிரம்மோற்சவம் சொல்லுவாங்க. இப்படி தனித்தனியா பிரம்மோற்சவங்கள் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2018 2023 கூட இப்படி 2 பிரம்மோற்சவங்கள் நடந்துச்சு. ஏன் இப்படி 2 பிரம்மோற்சவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, திருப்பதியை பொறுத்த வரைக்கும் திருவிழாக்கள் எல்லாமே சந்திரமானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சந்திர நாட்காட்டியை வச்சு தான் கும்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சந்திர நாட்காட்டியில 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அதிக மாசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது அவங்க தெலுங்குல என்ன சொல்லுவாங்கன்னா ஆதிக்க மாசம்னு சொல்லுவாங்க. இப்படி சந்திர நாட்காட்டியில 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட மாசம் மட்டும் கொஞ்சம் அதிகமா வரும். ஒரே ஒரு மாசத்துல மட்டும் 2 அமாவாசைகள் வரும். அப்படி வரக்கூடிய மாசத்தை ஆதிக்க மாசம்னு சொல்லுவாங்க. அதனால அந்த மாசம் முழுக்கவே வழிபாட்டுக்கு உண்டான மாசம்னு சொல்லிட்டு திருப்பதியில வழக்கமா நடக்கக்கூடிய அந்த புரட்டாசி பிரம்மோற்சவத்தோட சேர்ந்து 9 நாட்கள் இன்னொரு பிரம்மோற்சவமும் கொண்டாடுவாங்க. அதனால தான் சில வருஷங்கள்ல திருப்பதிக்கு 2 பிரம்மோற்சவமானது கடைபிடிக்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.